40,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணி இந்த USBRL ப்ராஜெக்டை ஏன் இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இந்த USBRL ப்ராஜெக்டை நேஷனல் ப்ராஜெக்டாக இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க? இந்த USBRL ப்ராஜெக்டால இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இந்த USBRL ப்ராஜெக்ட்ன்றது இந்தியாவுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று, முக்கியமான ஒன்று அண்ட் தேவையான ஒன்றுன்னு சொல்லலாங்க. ஏன்னா காஷ்மீரை நம்ம ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்கிறோம். காஷ்மீரோட அழகை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவிலேயே ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்னால் காஷ்மீரும் ஒன் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குங்க. பட் அந்த காஷ்மீருக்கு டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோடு மட்டும்தாங்க இருக்குது, மற்றபடி ஃப்ளைட்டுன்றது இருக்குது. பட் நம்மளால் அந்த ரோடை நம்பியே இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஸ்னோஃபால், லேண்ட்ஸ்லைடு அண்ட் ஹெவி ரெயின்ஃபால்லாம் வந்ததுன்னா ரோடே பிளாக் ஆகிடும். ஸோ அப்போது காஷ்மீர் மக்களுக்கு தேவையான ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை காஷ்மீர் இராணுவத்துக்கு தேவையான கருவிகளாக இருக்கட்டும், இல்லை டேங்கர்ஸாக இருக்கட்டும், இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒன்றுங்க. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பாதி பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடு சைனா ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ இராணுவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவ்வளோவா இல்லாததுனால காஷ்மீர்ன்றது ரொம்ப வீக்கான பகுதியாக ஆகிடுச்சு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு இல்லைன்னா மற்ற கண்ட்ரிஸ் நம்ம மேலே ஈஸியாக இன்வைட் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே இந்த ப்ராஜெக்டை நேஷனல் ப்ராஜெக்டாக இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ ரயில் ஃபேன்ஸ்க்காகவே டெடிகேட்டடாக மேக் பண்ண வீடியோ அண்ட் எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்றது. பிகாஸ் இந்த ரயில்வே லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்தியாவுக்கே ரொம்ப ப்ரௌடான விஷயம். ஏன்னா ஹிமாலயாஸ் அண்ட் பீர்பாஞ்சல் ரேஞ்சிலலாம் ரயில்வே ட்ராக் போடுறது அப்படின்றது ஒரு அசாத்தியமான விஷயம். பட் இந்தியன் கவர்மெண்ட் அதை சாத்தியமாக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட டனல்ஸ், உலகத்திலே மிகப்பெரிய பிரிட்ஜான சென்னா பிரிட்ஜ் போன்ற நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி தான் இந்த USBRL ப்ராஜெக்டை இந்தியன் கவர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் மட்டும் நடந்ததுன்னா நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1000 to 1200 ருபீஸ்லேயே நம்மளால் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட USBRL ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்து முடிச்சோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா, அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரயில்வே லைன் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி. உணவே சொன்ன மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஜம்முலேருந்து மற்ற இந்தியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரயில்வே லைன்ன்றது இருந்தது. பட் சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ரயில்வே லைன் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அது சைல்கோட் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து தான் நமக்கு இந்தியாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அந்த சைல்கோட் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பாகிஸ்தான் வசம் போயிடுச்சுங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் வழியாக நம்மளால் ட்ரெயினை எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் ஜம்முவுக்கு ரயில்வே லைன்ன்றது துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்போதைக்கு பார்க்கும்போது அது ரொம்ப பரபரப்பான சுச்சுவேஷனாக இருந்தது. ஏன்னா ஜம்முன்றது ஒரு முக்கியமான பகுதி, ரயில்வே லைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ரோடு மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக இருந்தது. உணவே சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்லைடு, ஸ்னோஃபாலு, ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ஏதாவது பிளாக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரொம்ப முயற்சிக்கு அப்புறமா இந்த ஜலந்தர் முகாரியான் ரயில்வே லைன் பத்தான்கோட்டை ரீச் பண்ணுதுங்க. ஏன்னா தான் அது ஜம்முவை ரீச் பண்ணலனாலும் பத்தான்கோட் வரைக்கும் வந்தது. அப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேவான விஷயமா தான் இருந்தது. பட் தொடர்ந்து ஜம்மு வரைக்குமே நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. 1972 ஜம்முக்கு ரயில்ஸ்ன்றது ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்குதுங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன் ஜம்முங்க. இப்போ 1972 உருவாக்கின ஸ்டேஷன்ஸ் ஜம்மு தாவி பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் புனேலேருந்து நமக்கு ஜம்மு வரைக்கும் ஒரு ட்ரெயின் விட்டாங்க, ஜுலியம் எக்ஸ்பிரஸ், காஷ்மீர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ வரைக்குமே ஓடிட்டு இருக்குங்க. ஜம்மு மெயில்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து நிறைய ட்ரெயின்ஸ் ஜம்மு வரைக்கும் ரீச் ஆனிச்சுங்க. என்னதான் ஜம்மு வரைக்கும் இந்தியன் ரயில்வே லைனை போட்டாலும் காஷ்மீரும் மற்ற பகுதியும் இன்னும் இணைக்கப்படாமல் தாங்க இருந்தது ரயில்வே லைன் மூலமாக. மற்றபடி ரோடு மூலமாக தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்றது இருந்தது. முன்னே சொன்ன மாதிரி காஷ்மீர் ஒரு வீக்கரான சைடாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் மற்ற கண்ட்ரிஸ் இன்வைட் பண்ணலாம். சைனா கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க, பாகிஸ்தானும் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த காலத்தில் பார்க்கும்போது. பட் ஜம்முக்கு ரயில்வே லைன் போட்ட மாதிரி காஷ்மீருக்கு ரயில்வே லைன் போட முடியாதுங்க. ஆவரேஜாக 1 கிலோமீட்டர் ரயில்வே லைன் போடுறதுக்கு இந்தியன் ரயில்வேஸ்க்கு 10 கோடி செலவாகுங்க. ஆனால் நம்ம காஷ்மீரில் 1 கிலோமீட்டர் ரயில்வே லைன் போடுறதுக்கு 100 கோடி செலவாகுங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் நம்ம காஷ்மீர்ன்றது அமைஞ்சிருக்கு. மலைகளும் இருக்குது, பள்ளத்தாக்கும் இருக்குது. ஸோ ரயில்வே லைன்ன்றது இம்பாசிபிளான ஒன்றா தான் அங்கே இருந்தது. ஆனால் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் அதை பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. இந்த ரயில்வே லைன் ஜம்முலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அதே சமயம் காஷ்மீர்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஜம்மு சென்னைன்னு வச்சுக்கோங்க, காஷ்மீர் கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட டார்கெட், அதாவது இந்த USBRL ப்ராஜெக்டோட டார்கெட்
ஜம்முவையும் காஷ்மீரையும் இணைக்கணும், அதாவது சென்னையும் கன்னியாகுமரியும் இணைக்கணும். சென்னையிலேருந்து நமக்கு ரயில்வே லைனும் போட்டுட்டு வராங்க, அதே சமயம் கன்னியாகுமரியிலேருந்து போட்டுட்டு வராங்க. மதுரை திண்டுக்கல் அந்த மாதிரி போட்டுட்டு வராங்க கன்னியாகுமரியிலேருந்து. அதே சமயம் சென்னையிலேருந்து விழுப்புரம் விருத்தாச்சலம் அந்த வழியாக போட்டுகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 1995 ஜம்மு வரைக்கும் ஆல்ரெடி ரயில்வே லைன் போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு உத்தம்பூர் வரைக்கும் மேக் பண்ணாங்க ரயில்வே லைனை. ஒரு 10 வருஷமாக அந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ன்றது நடந்தது. 2005 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ன்றது வந்தது உத்தம்பூருக்கு. அண்ட் முன்னே சொன்ன மாதிரி இப்போது கீழே இருந்து நமக்கு ரயில்வே லைன் போட்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த சைட்லேருந்தும் வேலை நடந்துட்டு வந்தது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ரயில்வே லைன் அமைக்கிற பணி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்தது. இந்த பாரமுல்லா டு ஸ்ரீநகர் லைன் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தாங்க இருந்தது, ஏன்னா ஃபுல்லாக சமவெளியாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஸ்ரீநகர்லேருந்து பனிஹால் வரைக்கும் நடுவில் ஒரு தடை இருக்குங்க, பீர்பாஞ்சல் மலைத்தொடர் இருக்குது. ஸோ அந்த மலைத்தொடர் மேலே ரயில்வே ட்ராக் அமைக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட முடியாத விஷயம். அதனால நம்ம இந்தியன் ரயில்வேஸ் டனல் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. 2008 ஸ்ரீநகருக்கும் அனந்த்நாக்குக்கும் இடையே ஒரு ட்ரெயின்ன்றது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் கொடியசைச்சு துவக்கி வச்சாங்க. என்னதான் இந்த ரயில்வே லைன் காஷ்மீரை மற்ற இந்திய பகுதிகளோட இணைக்காமல் இருந்தாலும் அப்போதைக்கு அது பெரிய விஷயமா தாங்க இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணி லோக்கல் வெஹிக்கிள்ஸ், இந்த டாக்ஸி மாதிரியான வெஹிக்கிள்ஸில் அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு வருஷம் கழிச்சு 2009 பாரமுல்லா டு காசிகுண்ட் வரைக்கும் அந்த லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி ஸ்ரீநகர் டு அனந்த்நாக் இருந்த லைனு 2009 பாரமுல்லா டு காசிகுண்ட் வரைக்குமே நமக்கு ட்ரெயின்ஸ்ன்றது ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. டெமு எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது, டீசல் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். அண்ட் அதுக்கப்புறமா 2013 பனிஹால் வரைக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இதை ரீச் பண்ணுறதுக்கு இந்தியன் ரயில்வேஸ் ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா பீர்பாஞ்சல் ரேஞ்ச் நடுவில் இருக்குது. ஸோ பீர்பாஞ்சல் டனல் அப்படின்ற ஒரு டனலை உருவாக்கி தாங்க இந்த ரயில்வே லைனை நமக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் லென்த்துக்கு டனல் மட்டுமே போட்டிருக்காங்க. இந்தாண்ட சைடு நம்ம டனலில் நுழைஞ்சோம்னா வெளியே வரும்போது வேற ஒரு அந்த மவுண்டனே தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ மெஜஸ்டிக்கான விஷயம் இது. ஆனால் அதே சமயம் இந்த கீழே இருந்தும் ரயில்வே லைன் போட்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, உத்தம்பூர்லேருந்து கட்ரா வரைக்கும் ரீச் பண்ணிடுச்சிங்க அந்த லைன் 2014. ஸோ கட்ராவில் மகா வைஷ்ணவி தேவி டெம்பிள் இருக்குது. ஸோ கட்ரா வரைக்கும் ட்ரெயினில் வந்து ஏராளமான பக்தர்கள் வைஷ்ணவி தேவி அம்மனை வந்து தரிசித்தாங்க. நாமளும் வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு கூடிய சீக்கிரம் போகலாம். இந்த சைட் கட்ரா வரைக்கும் லைன் வந்துடுச்சு, அந்த சைட் பனிஹால் வரைக்கும் லைன் வந்துச்சுங்க. இன்னும் இடைப்பட்ட இருக்க டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க நம்ம ஒன்றும் ரயில்வே ட்ராக்ன்றது போடணும். கிட்டத்தட்ட 111 கிலோமீட்டர் இருக்குங்க கட்ரா டு பனிஹால். பட் அந்த 111 கிலோமீட்டரும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நடுவில் நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ், நிறைய பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது. 37 டனல் இதுக்கு மத்தியில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 97.57 கிலோமீட்டர் நம்ம டனல்லே தான் ட்ராவல் பண்ண போகிறோம் 111 கிலோமீட்டரில். ஸோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ரயில்வே லைனை அவங்க உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இந்த டனல்ஸ் எல்லாமே நியூ ஆஸ்திரேலியன் டனலிங் மெத்தட் NATM அப்படின்ற ஒரு முறைப்படி இந்த டனல்ஸ் எல்லாமே இந்தியன் ரயில்வேஸ் மேக் பண்ணாங்க. யார் யார் இந்த ப்ராஜெக்டில் அசோசியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொங்கன் ரயில்வேஸுங்க. ஏன்னா கொங்கன் ரயில்வேஸ் ஆல்ரெடி மவுண்டன் ரேஞ்சஸில் ரயில்வே ட்ராக் போட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் இந்தியன் ரயில்வேஸ் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. அண்ட் நார்த்தன் ரயில்வேஸும் இதுக்கு அசோசியேட் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட் இவங்களும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணாங்க. அண்ட் அது போக டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய IIT இன்ஜினியர்ஸ் இதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு IIT ரூக்கி, IIT டெல்லி, டிஃபென்ஸ் R&D ஆர்கனைசேஷன், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தரப்புல இருந்து இந்த USBRL ப்ராஜெக்ட்டுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ப்ராஜெக்ட் இல்லை, நிறைய நாலேஜ்ன்றது தேவை, நிறைய புது மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட் இந்தியன் ரயில்வேஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த IITயில் இருக்க முக்கியமானவங்க மூலமாக இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த டனலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இது கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய டனல்ஸாக இருந்தாலும் அதில் நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இது சென்சிட்டிவ் சீஸ்மிக் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணதுங்க. எர்த்குவேக் அந்த மாதிரி பேரிடர் வந்தாலும் இந்த டனலுக்கு எதுவும் ஆகாத மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் வெள்ளம் வந்தால் கூட இந்த டனலுக்கு எதுவும் ஏற்படாத மாதிரி தாங்க இந்த டனலில் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு பாரமுல்லாலேருந்து சங்கல்தான் வரைக்குமே ரயில்வே லைன்ன்றது இருக்குங்க. 2024 படி பார்க்கும்போது டெய்லி 2 ட்ரெயின் பாரமுல்லாலேருந்து சங்கல்தான் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது, டெமோ ட்ரெயின். அண்ட் சங்கல்தான்லேருந்து ரெசாய் வரைக்குமே ஒர்க்குன்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க, ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ட்ரையல் ரன்லாம் போட்டு பார்த்துட்டாங்க, அந்த கிளிப்ஸை கூட இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த சங்கல்தான் டு ரெசாயில் தாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் செனாப் பிரிட்ஜுன்றது இருக்குது. 359 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க இந்த பிரிட்ஜுன்றது. 1.3 கிலோமீட்டர்ஸ் லென்த்ன்றது இருக்குது. ஈஃபில் டவரை விட 30 அடி உயரமாங்க இந்த ரயில்வே பிரிட்ஜுன்றது. ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இன்ஜினியர்ஸ் இதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இது வந்து இன்ஜினியரோட மார்வல், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒன்றுங்க இது. அண்ட் இந்த பிரிட்ஜும் டிசாஸ்டர்லேருந்து தப்பிச்சுக்கிற வகையில் தாங்க இருக்குது. என்ன தான் புயல் அடித்தாலும் எர்த்குவேக் வந்தாலும் ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு தாங்க இருக்குது.
அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பிரிட்ஜை மேக் பண்ணியிருக்காங்க. சங்கல்தான் டு ரெசாய் ஆல்ரெடி ட்ரையல் ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ரன்னும் அனௌன்ஸ் பண்ணுறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலங்க. பாரமுல்லா டு ரெசாய் வரைக்கும் வந்தாவே போதும். ரெசாய் டு கட்ரா வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தாங்க. அதுலேயும் 90% ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ரெசாயும் கட்ராவையும் இணைச்சிட்டா USBRL கம்ப்ளீட் ஆயிருங்க. காஷ்மீரை நம்ம மற்ற இந்திய பகுதி கூட ஈஸியாக ரயில்வே மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெசாய் டு கட்ரா வந்து 3.2 கிலோமீட்டர்ஸ் ஒரு டனல்ன்றது இருக்குங்க. அந்த டனலோட ஒர்க்கும் ஒரு சில பிரிட்ஜஸோட ஒர்க்கும் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுன்னா நம்ம கூடிய சீக்கிரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ட்ராவல்ன்றது பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க இப்போ வரைக்கும் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரயில்வே ஹிஸ்ட்ரி. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். பட் 100% ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன்னு தெரியல. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புறேங்க. ஓகே, உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்வே லைன் ஒரு இம்பாசிபிளான ரயில்வே லைன் இறுதி கட்டத்தை வந்து அடைஞ்சிருச்சுங்க. மிக மிக கடினமான சுற்றுச்சூழலையும் புவியியல் சிக்கல்களையும் கடந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ், அதாவது நார்த்தன் ரயில்வேஸ், கொங்கன் ரயில்வேஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், அவங்க இந்த ப்ராஜெக்டை ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்டாக முடிக்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் நமக்கு மொத்தமாக 38 டனல்ஸ் இருக்குங்க. அதில் T49 சொல்லக்கூடிய இந்தியாவிலே லாங்கஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டனலும் அடங்குங்க. கிட்டத்தட்ட 12.75 கிலோமீட்டருக்கு அந்த டனல் இருந்ததுங்க. இது மட்டும் இல்லாமல் 977 பிரிட்ஜஸ் இதுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா ஹில்லில் நமக்கு ரயில்வே லைன் போடுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இந்த மாதிரி 900 பிரிட்ஜோட உதவியால் தான் நமக்கு ரயில்வே லைன்ன்றது மவுண்டன்ஸ் மேலே போட முடியுது. இந்த 927 பிரிட்ஜோட லென்த்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் வருதாங்க. அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி உலகத்தின் மிக உயரமான பிரிட்ஜ் செனா பிரிட்ஜும் இதில் தாங்க வருது. அந்த பிரிட்ஜ் ஒரு இன்ஜினியர் மார்வலுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே மக்களே, இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே இந்த USBRL ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 95% எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் முடியலைன்னா நெக்ஸ்ட் இயர் August 15 எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணுற வரைக்கும் August 15 கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே போக முக்கால்வாசி சான்ஸ் இல்லை. ஸோ பார்ப்போம் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டுன்றது இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த USBRL லைன் முடிஞ்சதுன்னா முன்னவே சொன்ன மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த USBRL ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னா காஷ்மீர் மற்ற பகுதிகளோட ரயில்வே மூலமாக இணைஞ்சிடும். அண்ட் அது மூலமாக நமக்கு காஷ்மீர் மக்களோட வாழ்வாதாரம் அதிகரிக்கும், டூரிசம் அதிகமாகும். அதனால் காஷ்மீர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அது. டூரிசம் டெவலப் ஆகிறதால இந்தியாவுக்கும் ரெவன்யூ அதிகமாக வரும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும் மால்தீவ்ஸ்லாம் நம்ம காஷ்மீர் ஹெவன் ஆன் எர்த்துங்க. ஸோ அதை எல்லாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறது இராணுவத்துக்கு இதனோட கான்ட்ரிபியூஷனுங்க. ஏன்னா ஆல்ரெடி சைனா ஒரு சைடு ஆக்குபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பாகிஸ்தானும் அதை ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதுக்கு தேவையான ஆர்மி ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க நம்மளால். ஸோ அது வகையில் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. ஓகே மக்களே, இது வரைக்கும் ஒரு சில பேரால் மட்டும்தான் காஷ்மீர்ன்றது போக முடிஞ்சது. நல்ல நாலேஜ் இருக்கவங்க, ஹிந்தி நாலேஜ் இருக்கவங்க அண்ட் காசு இருக்கவங்க ஃப்ளைட்டில் போயிட்டு வருவாங்க. அண்ட் பேக்கேஜஸ் மூலமாக போவாங்க. கிட்டத்தட்ட 30,000, 25,000, 20,000 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி காஷ்மீர் போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரயில்வே லைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1200 to 1500 நம்மளால் கன்னியாகுமரி டு காஷ்மீர் ட்ராவல் பண்ண முடியும். இப்பயும் நம்மளால் 1500 போக முடியும் மக்களே. நம்ம ஆல்ரெடி சொன்னாலே உத்தம்பூர். ஸோ உத்தம்பூர் வரைக்கும் போயிட்டு உத்தம்பூர்லேருந்து பனிஹால் நம்ம இது டாக்ஸியில் போயிடலாங்க. பனிஹால்லேருந்து ஸ்ரீநகர் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னாலே அந்த லைனில் போயிட்டு ஸ்ரீநகரை விசிட் பண்ணலாம். பாரமுல்லா வரைக்குமே போகலாம். அண்ட் ஸ்ரீநகர்லேருந்து அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸான பெஹல்கம், சோன்மார்க், குல்மார்க் அதெல்லாமே விசிட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ஒரு பிளான்ங்கிறது போடுறேங்க. நானும் காஷ்மீர் போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ போனால் நான் உங்களையும் கூப்பிட்றேன். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் கூட வாங்க. எனக்கும் ஒரு துணையாக இருக்கும். உங்களுக்கும் காஷ்மீர் விசிட் பண்ண மாதிரி இருக்குங்க. ஓகே, இந்த USBRL ப்ராஜெக்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் நான் வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேங்க ரெஃபரன்ஸ்க்காக. பட் எந்த சேனல்லையுமே மேக்ஸிமம் இல்லை. ஒரு சில சேனல்ஸை மட்டும்தான் அதுவும் நியூஸ் சேனல்ஸ் பாதி இன்ஃபர்மேஷன் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதுமான அளவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த USBRL பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ரி சைனிங் அவுட்.